ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிடிஎஃப்லேருந்து எப்படி வெக்டார் ஆட்காம்க்கு எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான பிடிஎஃப்பை ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த பிடிஎஃப்பை ஓப்பன் பண்ணிவிட்டேன்னா இப்போ எனக்கு இந்த பேஜில் உள்ள வெக்டார், இந்த பேஜ் இல்லைன்னா இந்த பேஜில் உள்ள வெக்டார் எனக்கு தேவைப்படுது. இப்போ இந்த வெக்டார் எடுக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பிடிஎஃப்பை மொத்தமாக போட்டோம்னா எல்லா ஃபைலில் உள்ள வெக்டாரும் வந்துடும். அதாவது இந்த ஒரு பேஜில் உள்ள வெக்டார் மட்டும் நமக்கு தேவை. இந்த பேஜ் நம்பர் என்னென்னா 48. அதனால் இப்போ என்ன பண்ணணும்னா Ctrl+P பிரிண்ட் ஆப்ஷன் கொடுக்கணும். Ctrl+P ஷார்ட்கட்டு, இல்லைன்னா இங்கே உள்ள ஐக்கானை கிளிக் பண்ணணும். பிரிண்ட் ஐக்கானை கிளிக் பண்ணோம்னா சேவ் அஸ் பிடிஎஃப். இப்போ ஆல் பேஜிலேருந்து கஸ்டமைஸ் இருக்கு பேஜுக்கு மாற்றிக்கணும். நமக்கு என்ன பேஜ் தேவை, 45. அது கொடுத்தோம்னா அந்த 45வது பேஜ் வந்துடும். வந்தோடனே இங்கே சேவ் கொடுத்துக்கணும். சேவ் கொடுத்துட்டு நம்ம வேணுங்கிற இடத்துல சேவ் பண்ணிக்கலாம். நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கிறேன். இதில் ஓன்னு போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓவோங்கிற பிடிஎஃப் இருக்குது. ஓப்பன் பண்ணால் இப்போ அதில் ஒரே ஒரு பேஜ் மட்டும் தான் இருக்குது. இந்த பிடிஎஃப் அப்படியே வச்சுக்கணும். இந்த சாஃப்ட்வேர் பேர் அஸ்பயர் சாஃப்ட்வேர் 8.5 வெர்ஷன். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுட்டு இந்த ஓவோங்கிற பிடிஎஃப்பை இதில் தூக்கி ட்ராக் பண்ணோம்னா அந்த வெக்டார் எல்லாம் அப்படியே வந்துடும். இது வந்துருச்சு பாருங்கள். இங்கே ஓகே கொடுத்துட்டு இப்போ நமக்கு இந்த வெக்டாரு இல்லைன்னா இந்த வெக்டார், ரெண்டு வெக்டாரில் ஏதாவது ஒரு வெக்டார் வேணும்னா இல்லை ரெண்டுமே வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இந்த ஒன்றை மட்டும் எடுத்துக்கிறேன். இதை செலெக்ஷன் பண்ணிவிட்டுனா இப்போ ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட்னு இருக்கா, எக்ஸ்போர்ட் நமக்கு ஆட்காமில் இபிஎஸ் ஃபார்மேட்டை தான் சப்போர்ட் பண்ணுவோம். செலக்ட் வெக்டார் டு இபிஎஸ் அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வரும். இப்போ இந்த பேர் நான் ஒன்றுன்னு கொடுக்குறேன். ஒன்றுன்னு கொடுத்துட்டேன்னா இப்போ இந்த வெக்டார் ஒன்றுங்கிற பேரில் சேவ் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுங்கிற ஃபைலு ஒன்றுங்கிற இபிஎஸ்சில் சேவ் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஆட்காம் ஓப்பன் பண்ணிட்டு அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். நம்ம ரிலீஃப் ஃபைலை இம்போர்ட் பண்ணுற மாதிரி வெக்டார் ஃபைலை இம்போர்ட் பண்ணலாம். இம்போர்ட் ஒன்றுங்கிற இபிஎஸ் ஓகே கொடுத்தோம்னா அந்த லைன் இங்கே வந்துருச்சு. இதுமாரி ஈஸியாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். இது அஸ்பயருங்கிற சாஃப்ட்வேரோட உதவியோடு பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் ஆட்காம்லேயே இந்த வேலையை நம்ம செய்யலாம். இதை செய்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஓவோங்கிற பிடிஎஃப்பை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஜூமை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். இப்போ பிரிண்ட் ஸ்க்ரீன்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எம்எஸ் பெயிண்ட்டுக்கு வந்துடணும். எம்எஸ் பெயிண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு Ctrl+V கொடுத்தோம்னா அது வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், க்ரோப் பண்ண போகிறேன். எனக்கு இந்த வெக்டார் மட்டும் வேணும். இதை மட்டும் செலெக்ஷன் பண்ணிவிட்டு க்ரோப் கொடுத்துட்டேன்னா இப்போ என்ன பண்ணணும்னா சேவ் பண்ணிட்டு டெஸ்க்டாப்லேயே நான் என்ன பண்ணுறேன், அன்டைட்டில்ங்கிற பேரில் இருக்கட்டும், சேவ்னு கொடுத்துட்டேன். இப்போ என்ன அன்டைட்டில்ங்கிற பேரில் ஃபோட்டோவாக அது சேவ் ஆகிருக்கு. இதை என்ன பண்ணணும்னா நம்ம டேரெக்டாக தூக்கி ஆட்காம்லேயே போட்டுறணும். ஆட்காமில் இங்கே டெப்த்தெல்லாம் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை, அப்படியே ஓகே கொடுத்துக்க வேண்டியது தான்.